ஃபஸ்ட்டு ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினியை பார்த்துட்டு எப்போவுமே என்னோட இதில் வந்துட்டு நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு வந்துட்டு மனசுலேயே நினச்சிட்டு என்னோட இந்த 17th செஞ்சுரியில் அன்றைக்கி நடந்துச்சுன்னு சொன்னோன்னா அதெல்லாம் உண்மை தான், என்னால் நம்பவே முடியல உண்மையானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினி சொல்லுவாங்க, ஆனால் வந்துட்டு நீ எதை சொன்னாலும் நான் வந்துட்டு நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினி ஹக் பண்ணிடுவார். அதுக்கப்புறமேட்டு என் லைஃப்பில் எப்பயுமே நீ இருக்கணும்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு நினச்சிப்பாரு. அடுத்து வந்துட்டு ஹீரோயினி கொண்டு போன பேக்கில் இருக்க திங்ஸ்லாம் அவங்களோட கபோர்டில் எடுத்து வைக்கிறது அந்த பொண்ணுங்களாம் பார்ப்பாங்க. என்னது அவள் வேற ஏதாவது ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னால் எங்கேயும் போகலையா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க கிளாஸில் ஹீரோ வச்சுட்டு போகும்போது எல்லாம் வெளியே எழுந்திரிச்சு போய் பார்ப்பாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினியோட கையை வந்துட்டு பப்ளிக்காகவே பிடிச்சிட்டு கெத்தாக நடந்து போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஷிகுவும் நம்ம ஆரா பொண்ணு மட்டும்தான் கிளாஸ்குள்ளே இருப்பாங்க, எல்லாம் வெளியே தான் வேடிக்கை பார்த்துருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இப்படி அந்த ஸ்டாச்சுட்டே கூப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் நீ வந்துட்டு எதனாவது ஒரு விஷ் பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்கணும், பின்னாடியே வந்துட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் நிறைவேறிடுச்சுல, இனிமேட்டு அப்படிதான் இருக்க போகுது, வேற எதனாவது இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள நினைச்சு என் பாஸ்ட்ல வந்துட்டு என்ன நடந்துச்சு, நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு வந்துட்டு இந்த இதுல வந்து தெரியாது, பட் ஆனா எப்பவுமே நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த காயின் போடுவாரு. அந்த ஸ்டாச்சுவோட அந்த டாப்லயே விழுவும். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினி கொடுத்துட்டு ஒரு காயின் வந்துட்டு போட சொல்லுவாங்க, அதுவும் அதே மாதிரி டாப்லயே விழுவும். அடுத்து இந்த ஆரா பொண்ணுகிட்ட இவங்க வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, ஆக்சுவலா சிகுவும் வந்துட்டு வேம்பியர் அப்படின்ட்டு அன்னைக்கு பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அது உண்மையா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம், நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டா அங்க ரெஸ்ட் ரூம்ல வந்துட்டு எல்லா பொண்ணுங்களும் கேட்டுருவாங்க. இங்க உள்ள வந்து இவங்க பார்க்கும்போதுட்டு நம்ம ஷிகுவை தனியா உட்கார வச்சுட்டு எல்லாரும் தனியா வந்து உட்காந்துப்பாங்க. அப்ப ஷிகு சொல்லுவான், நான் வேம்பியர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஆரா பொண்ணுகிட்ட சொல்லுவான். ஆரா பொண்ணுன்னா ரொம்ப அப்படியே அப்செட் ஆயிரும். சரி நாம வந்துட்டு அங்க பேச போய் அவங்க இருந்து தெரியாம சொல்லிட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஷிகு வந்துட்டு எப்பயுமே கூட உட்காந்துருந்தா அவன்கிட்ட போய் சொல்லுவாங்க, என்னை பார்த்துல ஒன்றும் பயப்படாத, நான் ஒன்றும் அவ்வளோ டேஞ்சர் இல்லை அப்படின்னு பாருங்க. இங்க வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு பேசிட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு என்னோட ட்ரீம் என்னன்னா என்னோட மியூசிக்கை வந்துட்டு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோ தான் புக்கில் இருக்க ஒரு கார்டு எடுத்து அந்த என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்துட்டு இது பண்ணியிருப்பாரு. அப்போ வந்துட்டு சொல்லியிருப்பான், நம்ம ஷிகு வந்துட்டு வேம்பேர்னு தெரிஞ்சிச்சு, கிளாஸ்லலாம் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு ஹீரோ சொன்னதை கேட்டு மறுபடியும் ஷிகுவை பார்க்க வருவாங்க. ஷிகு வந்துட்டு இங்கே பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ல, அதனால வந்துட்டு நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன் எதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தங்க சொல்லுவாங்க, டே ஷிகு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஆரா பொண்ணு தான் அங்க வந்திருப்பான். வந்துட்டு ஹாய் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினி பொண்ணு ஷாக் ஆயிட்டு நம்ம ஷிகுவை திரும்பி பார்ப்பாங்க. ஷிகு வந்துட்டு அப்படின்னு சொல்லுவான். அடுத்த சீன்ல பார்த்தோன்னா ஆரா பொண்ணு வந்துட்டு நம்ம ஷிகுட்ட வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது காரணம் வந்துட்டு நான் இல்லை, அவங்க தெரியாம உள்ள இருந்தது எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்ப வந்துட்டு ஆரா பொண்ணு சொல்லி இல்லை நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிறத நான் விரும்பல, அதனாலதான் உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன், நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு வா, இந்த மாதிரி லீவ்லாம் போடாத அப்படின்னு சொல்லி என்ன என் மேல ரொம்ப அக்கறை அப்படின்னு வந்துட்டு கேட்போம். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது அதே மாதிரி தான் எல்லாரும் பார்த்து அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஷிகு வந்து கூப்பிடுவான். ஹீரோ வந்துட்டு உட்காந்துட்டு வந்துட்டு கேட்பான், நீ வந்துட்டு மறுபடியும் இந்த பேண்ட்ல வந்துட்டு ஜாயின் பண்ணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அப்புறமேட்டு நீ வந்துட்டு நம்ம ஹீரோயினி வந்துட்டு லவ் பண்ணலையா, ஏன் உனக்கு எந்த ஆஃபரும் தோணலையா அப்படின்னு வந்துட்டு கேட்பான். அப்போ வந்துட்டு ஷிகு வந்து சொல்லுவான், நாங்க 2 பேரும் வந்துட்டு ஒரே இதுல இருக்கோம், வேம்பியர் தான், பட் ஆனா எங்களுக்குன்னு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எங்க 2 பேத்துக்கு டிஃப்ரெண்ட், எப்படி ஒரு பிளட் குடிக்கும்போது எப்படி டிஃப்ரென்ஸ் ஏற்படுதோ அந்த மாதிரி உனக்கு புரியாது அப்படிமா. அடுத்ததுல பார்த்தோன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த பேண்டு ஸ்டார்ட் பண்றதுல எல்லாருமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க 4 பேரும் உள்ள வரும்போது பார்த்தோன்னா இங்க கிளாஸ் ஃபுல்லா ஒரே வைலன்ஸா எல்லாம் வெளியே நின்று பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா வேம்பையர்ஸ்லாம் உள்ள இருக்கும்போது நாங்க வந்துட்டு உள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நாங்களாம் இருக்கோம்ல அப்புறம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீங்க வேற நாங்க வேற, உங்களுக்கு பயம் இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஷிகு வந்துட்டு என்னால பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவான். ஆரா பொண்ணையும் பார்த்துட்டே போவான். ஆரா பொண்ணுக்கு அப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டமா போகும். சரி வந்துட்டு வேம்பையர்னு தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிகுவும் அந்த இடத்த விட்டு வேகமாவே கிளம்பிடுவான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா நம்ம கிளாஸ்ல வந்துட்டு ஹீரோயின் இருப்பாங்க, பட் அவங்களே எதுவும் நின்றுக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஷிகுவோட பிளேஸ் எம்டியா இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவனும் இவன் நம்மளோட வேம்பியர் தான், அவனை மட்டும் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினி ஃபீல் பண்றதை பார்த்து கமெண்ட் நான் வந்துட்டு இன்னொரு வே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து பார்ட் டைம் ஜாப்புக்கு எப்பயும் இல்லாம ரொம்ப நேரமா பண்ணாலும் என்னடா நேரமா வந்துட்ட போல அப்படிம்பாங்க. இங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான்.
அதுக்கப்புறமேட்டு ஹீரோ வந்துட்டு லஞ்சுக்கு போகிற அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்களா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரே பிளட்டாக அந்த திங்ஸ் இருக்க மாதிரிட்டு போட்டு எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க இங்கே வரக்கூடாதுன்னு. ஹீரோயினி ஓவர் நைட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் ஸ்கூலுக்குலாம் ஃபுல்லாக எல்லாம் கால் பண்ணிட்டு ஆராவோட எங்கள் அப்பாலாம் கால் பண்ணியிருப்பாரு. கால் பண்ணி இங்கே வந்துட்டு வேம்பேஸ்லாம் இருக்காங்க, எங்கள் பொண்ணுங்களாம் நாங்கள் எப்படி அலோவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருப்பாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயை கூப்பிட்டு வந்துட்டு அங்கே ஒரு மரத்துக்குள்ள வந்து நம்ம எல்லாரும் பேண்ட்டை மறுபடியும் ஜாயின் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்துட்டு ஷிகுவும் வருவானா அப்படின்னு ஹீரோயின் வந்து கேட்டிருப்பாங்க. யாரும் இல்லாமல் நம்ம பேண்டில் வந்துட்டு எல்லாருமே தான் இருப்போம், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நம்ம புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லுவார். அம்மா தலைவலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி மடியில் தலைவச்சு யாராவது பாத்திர போகிறாங்க அப்படின்னு ஹீரோயினி சொல்லுவாங்க. ஹீரோயினுடைய கையை பிடிச்சா வேறோட நெஞ்சில் வச்சுட்டு உன் கையோ ரொம்ப கோல்டாக இருக்குது, நல்லா இருக்குது இந்த ஃபீலிங்ஸு அப்படின்னு சொல்லுவார். ஹீரோயினி போதும் அப்படிம்பாங்க, இன்னும் 2 நிமிஷம் அப்படிம்பாரு. அதுக்கப்புறமேட்டு இங்கே வீட்டில் எங்கள் மம்மி க்ளீன் பண்ணும்போது ஹீரோயினி கொடுத்த அந்த விட்டமின் டேப்லெட் எங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்து ஹீரோ வந்துட்டு அந்த ஆரா பொண்ணை பார்க்க போயிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். என்னன்னு பார்த்தோன்னா இவங்களும் நம்மளோட ஜாயின் பண்ணுறதுக்கு வேம்பயர்ஸ்லாம் இருக்கிறதுக்காக இந்த லாஸ்லாம் இருக்கும்ல சட்டம், அந்த இதுபடி வந்துட்டு எல்லாம் சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயினிக்கு வந்து இந்த சூரி அப்படிங்கிற பொண்ணு கால் பண்ணியிருக்கோம். அது யாருன்னா இவங்க பேண்ட் கிளப்லேயே வந்துட்டு ஆரா இல்லாமல் இன்னொரு பொண்ணு இருக்கலாம், அந்த பொண்ணு தான். சாரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்கோம். அதுக்கு வா எங்கள் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி வந்திருப்பாங்க. அவரும் கொண்டு வந்து தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் என்னம்மா நீ என் பொண்ணோட ஃப்ரெண்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கு இந்த பொண்ணு சொல்லும் நீ பிளட்லாம் நிறைய குடிக்கிற, பட் ஆனால் வெயிட் போடாம ஸ்லிம்மாவே இருக்கே அப்படின்னு சொல்லலாம் கிண்டல் பண்ணும். இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்க பார்க்கும்போது எங்க அப்பாவுக்கு ரொம்ப டச்சிங்கா போயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோட எங்கள் அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்ணு வந்துட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு பொண்ணை வந்துட்டு கூப்பிட்டு வந்திருக்கா, எனக்கு பார்க்கும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாருங்க எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க, என் பொண்ணு வந்துட்டு ஃப்ரெண்டு கூட இருக்கிறத பார்க்கும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சொல்றதுக்கு அளவே இல்லை அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயினி அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோட எங்கள் அம்மா பார்ப்பாங்க. பார்க்கும்போதுட்டு அப்பதான் இவங்களுக்கு சடனா வந்துட்டு ஒன்று ஞாபகம் வரும், ஆக்சுவலா நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்த பொண்ணு வந்துட்டு இவங்க தானே, இந்த பொண்ணு பேர் தான் அதான் அப்படின்னு வந்துட்டு தோணும். அதுக்கப்புறமேட்டு இவங்க செலக்ட் பண்ணாங்களே, ஆக்சுவலா ஹீரோ பர்த்டேக்கு வாங்கி தருவாங்கன்னு நினைச்சா அந்த பேக் வந்துட்டு ஹீரோயிட்ட தான் நம்ம ஹீரோ கொடுத்துருக்க தெரியும். அதுக்கப்புறமேட்டு அவங்க இவங்க ஹஸ்பண்ட போயிட்டு கேட்பாங்க, இதெல்லாம் உண்மையா, ஆக்சுவலா அந்த பொண்ணு தான் இந்த மாதிரியா, நான் தான் வந்துட்டு ரொம்ப செல்ஃபிஷா இருந்துட்டேன், இவனாலதான் வந்துட்டு அவன் வந்துட்டு பேண்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், நான் ஒரு செல்ஃபிஷ் மதர்ல இவங்களோட இதை வந்துட்டு நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இங்க போர்ட் மீட்டிங் நடக்கும். அதுல ஆராவோட எங்க அப்பாவும் வந்திருப்பாரு. அதுல பார்த்தோன்னா இவங்க வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு ஜாயின் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்களா, அதுக்கு நாங்கள் ஒரு இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அது வந்துட்டு இவங்க 2 பேர் தனியாக ரூமில் இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ அவங்களாம் தான் பேசுவாங்க. கம்மன் நாங்கள் 6 பேர் தனியாக ஒரு செமஸ்டர் இருக்கோம், அதுக்கப்புறமேட்டு எல்லாத்துக்கும் நம்பிக்கை வரும்ல அப்படிம்பாங்க. அதே மாதிரிட்டு ஹீரோ வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் கூட்டத்துட்டு இந்தாடா க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிகுட்டை வந்து தூக்கி போடுவார். இனிமேட்டு நம்ம 6 பேரும் தனி கிளாஸாக இருக்க போகிறோம், அதனால இந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நம்ம புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணுவாங்க. ஆறா வெயிட்டான ஒரு பொருளை தூக்க போகும்போது நம்ம ஷிகுக்கு ஹெல்ப் பண்ண போவான். உடனே குறுக்க வந்துட்டு இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நான் பாத்துக்கிறேன் அப்படிமா. கரெக்டா ஷிகு அப்படிமா ஆரா பொண்ணு வந்துட்டு பார்த்து சிரிக்கும். அதுக்கு அடுத்த நாள் நைட்ல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எங்க அம்மாட்ட, அம்மா நான் பேண்ட் இது ஸ்டார்ட் பண்ண போறேன், உங்களுக்கு நான் மியூசிக் பண்றதா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்களா, இனிமேட் நீங்க அதை கேட்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு ஓகேமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா அப்படிங்கிற சொன்ன வேர்டு கேட்டோன்னே இவங்களுக்கு ரொம்ப டச்சிங்கா போயிடும். அப்புறமேட்டு இவங்க ஹஸ்பண்ட் இருக்காருல அந்த சார், அவங்கள்ட்ட கால் பண்ணிட்டு அவன் வந்துட்டு நீ அம்மான்னு கூப்பிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இவனும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. அடுத்து இவங்க 6 பேர் கிளாஸ்ல நம்ம இவங்க 2 பேரும் ஒன்னாவே இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ வந்துட்டு எங்க சாரி இவர்கிட்ட எங்க டேடிட்ட வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. நாங்க வந்துட்டு புதுசா மறுபடியும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போற பேண்டு, அதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு இன்ஸ்ட்ரக்டரா இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு நாங்க வந்து விரும்புறோம், ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு நீங்களும் வேணும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னே எப்பயுமே அவாய்ட் பண்றவன் வந்துட்டு நம்மள அக்செப்ட் பண்றான் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியா போயிடும். அதுக்கப்புறமேட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்லுவாரு. அதுக்கப்புறமேட்டு மாறி வந்துட்டு சொன்னா உன்னோட பிளட் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிம்பாங்க. இவர்ட்டி வேற சொல்லிட்டாளா அப்படின்னு நினைப்பான் நம்ம ஹீரோ. அடுத்து வந்துட்டு போன்ல வந்துட்டு அந்த ஓஎஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அங்க போயிட்டு இருப்பான். அவர் வந்து சொல்லுவாரு, நாங்க தான் வேம்பயர் அலோவ் பண்ண மாட்டோம்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த டாப் 10 இதுல வந்துட்டு ப்ரோக்ராம்ல நாங்க ஃபர்ஸ்ட் வந்தா நீங்க அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நல்லா சாங்லாம் செமையாக பண்ணியிருப்பாங்க. இந்த சாங் சூப்பராகவே இருக்கும். அந்த இதில் பார்த்தோன்னா இவங்களும் வந்துட்டு அது ஒரு நம்பராக வந்துட்டு
செலக்ட் ஆகியிருந்திருப்பாங்க. இதை நினச்சி இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு லெவலாக வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே வருவாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியாகவே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா ரொம்ப ஒரு ஹாப்பி இருக்கும்ல, எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆறா பொண்ணும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருக்கும்போதுட்டு நம்ம ஷிகு சொல்லுவான், இது இப்போதாம்மா ஸ்டார்டிங்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். இவங்கெல்லாம் வந்துட்டு சிரிக்கிற சவுண்டு அப்போ வந்துட்டு இவங்களாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களே, அப்போ வெளியே இருக்கவங்களுக்கு கேட்குள்ள. ஆறா பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு ஆறா பொண்ணு கூட இந்த பொண்ணுங்களாம் இருப்பாங்களே, ஏற்கனவே இருந்த பொண்ணுங்களாம், அவங்க வந்துட்டு பாரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்க, இதை பார்க்கும்போது நம்ம சைல்டிஷ்ல இருந்துட்டு ஃப்ரெண்டாக இருந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லும். அதுக்கப்புறமேட்டு ஒரு பொண்ணு கால் வந்துடும், அந்த ஆரஞ்சு மர்மல்டு டீமில் இருந்துட்டு டாப் 10ல செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லும். ஆக்சுவலி இந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டு தான் போல. அதுக்கப்புறமேட்டா மான்ஸ்டர்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த பொண்ணு ஆமாம் மான்ஸ்டர்லாம் மான்ஸ்டர் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லி இருக்கும். இவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்புறமேட்டு நம்ம ஹீரோயினோட எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இவங்களை வந்துட்டு விட்டுட்டு போறதுக்காக ப்ரோக்ராம்க்கு வந்து விட்டு போக வருவாங்க. ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாமே ஹார்ட் சிம்பிள் வந்து காமிப்பாங்க. நம்ம ஷிகு மட்டும் எதுவுமே வந்துட்டு செய்யாம அப்படியே நின்றுட்டே இருப்பான். எல்லாருமே திடீர்னு ஷிகு பார்ப்பாங்க, செய்டா அப்படின்னு. அவன் ஸ்லோ மோஷன்ல கொண்டு போது சமாதிதான் இருக்கும். ஹீரோயின் இப்படி செய்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதில் பார்த்தோன்னா இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்களா ப்ரோக்ராமுக்கு, அதை வந்து ஹீரோயின் நைட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அப்போ வந்து வருவார். என்ன நர்வஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம் ஆக்சுவலாக இதுதான் என்னோட ட்ரீமு, இந்த இது பண்ணும்போதுட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினியோட கையை பிடிச்சிட்டு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நாமெல்லாம் கூட இருக்கோம்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். நர்வஸ்லாம் ஆகாதான்னு சொல்லுவாங்க. ஹீரோயினியோட கையை வந்துட்டு ஹீரோ ஹோல்ட் பண்ணிட்டு பின்னாடி வச்சிருப்பாரு. கரெக்டாக நம்ம ஷிகுவும் வந்துடுவான். வந்துட்டு அந்த கையை வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நின்றோம். அவருக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாவே இருந்திருக்கும். கரெக்டாக நம்ம ஆறா பொண்ணு வந்துட்டு அவரை பார்க்க அந்த கண்ணை மூடிடும். மூட்டு டே இன்னும் இங்கே என்னடா பார்க்குறேன், இங்கே பாரு என் கையை பாரு, நான் கையில் இது பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கேன், இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு கிண்டல் பண்ணுவோம், அப்படியே பிரின்சஸ்ன்னு நினப்பு மேடம்க்கு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு ஆறா பொண்ணு கிண்டல் பண்ணதை நினைச்சு சிரிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு அங்கே ஒரு அலறல் சவுண்ட் வரும். எல்லாரும் போவாங்க. கரெக்டாக நம்ம ஷிகு எல்லாருமே சேர்ந்து அங்கே போய் பார்க்குவாங்க. ஆக்சுவலாக இந்த 3 பொண்ணுங்க தான் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணிருக்குங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு கால் பண்ணிச்சுல, அந்த பொண்ணுங்க தான் இவங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்க ஏதோ பிளட்லாம் எடுத்து அங்கே ஒரு ரூம்ல வந்துட்டு ஃபுல்லுமே ஊற்றி அப்படியே ரொம்ப அசிங்கமாக பண்ணி வச்சிருக்கோங்க. அதை வந்துட்டு பார்க்குறீங்களா, ஐயோ என்ன பிளட் ஸ்மெல்லாம் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்களும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க ரூமுக்கு வந்துட்டு போலீஸ்ல இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, இது என்னன்னு கண்டுபிடிச்சவங்க, இது வந்துட்டு ஹியூமன் பிளட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காரணம் வந்துட்டு நாங்க தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக பண்றாங்களா அப்படின்னு ஷிகு சொல்லுவான். அப்ப ஹீரோயினி சொல்லுவாங்க, ஆமா நாங்களாம் வேம்பியர்ஸ் தான், இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நாமளா இருக்கிறது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அதுக்கப்புறமேட்டு சரி வேண்டாம் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன், இது போதும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாரு. அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவாங்க, ஆமா ஒவ்வொரு இடத்த விட்டு நான் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன், எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போறது இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேணாம், நான் வந்துட்டு எல்லாத்தையும் மறுபடியும் இருக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்துட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவாரு, நான் வேற வழின்னா என்னன்னா அனதர் வே இருக்கு, இந்த ஒரு வேலை இது ஒண்ணுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எதுலன்னா இவங்களே தனியா வந்துட்டு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல தான் இது பண்ணுவாங்க. எங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க எப்பயுமே ஒரு ஸ்டாச்சுட்ட போயிட்டு ஒரு ப்ரே பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் போயிட்டு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மியூசிக் எல்லாமே வந்துட்டு ஒரு சிடி மாதிரிட்டு ப்ளே பண்ணிட்டு எல்லாரும் கேட்குற மாதிரிட்டு இது பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு ஐடியா பண்ணி பண்ணுவாங்க. அதே மாதிரிட்டு எல்லாம் ரீச் ஆயிரும். அது வந்துட்டு இருக்கிற அவங்க கண்ட்ரியில் இருக்க எல்லா பீப்புளுக்குமே போயிடும். எல்லாரும் ரொம்ப இது கேட்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு கமெண்ட்ல ஜீனியஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒஸ்டா பண்ணியிருப்பாங்க, இதுக்கப்புறமேட்டு நல்லா பண்ணியிருக்காங்க, நம்ம வந்துட்டு ஆன்லைன் சிங்கராக இருக்கோம்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஷிகு அங்கே பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க. அங்கே நிறைய பொண்ணுங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஆரஞ்சு மரபிளே டீமில் இருக்கீங்க, நீங்கள் வேம்பயர் தானே உண்மையா அப்படின்னு கேட்பாங்க. ஷிகு ஆமான்னு சொல்லுவான். எனக்கு உங்களை பார்த்தலாம் பயமா இல்லை, எங்களுக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கொஞ்சம் பேசிட்டு எனக்கு இந்த மாதிரி பின்லாம் செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு இருக்குங்க. கரெக்டாக நம்ம ஆறா பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிடும். இங்கே பாரு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. அந்த பொண்ணுங்களும் இது சூப்பராக இருக்குது தேங்க்யூ அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீ வாட்ச் பண்றதுக்காக நாமளும் இங்கேயே ஒர்க்குக்கு சேர்ந்துடணும் போலயே அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்ததுல இவங்க ப்ரோக்ராம் பண்ற அதே பிளேஸ்ல தான் ரெகுலரா வந்துட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே கொஞ்சமா பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரீச் ஆயிட்டு நிறைய பேர் இவங்களோட மியூசிக்லாம் இன்ட்ரெஸ்டா ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு இங்க வேம்பேஸ்லாம் என்ன அப்படிங்கும்போது போலீஸ் வந்துட்டு வேம்பேஸ்லாம் டாக்ஸ் கட்டிட்டு தான் பண்றாங்க கம்முன்றுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. நிறைய பீப்புள்ஸ் வேம்பேரா இருக்க இவங்களாம் நான் வந்துட்டு வேம்பேர் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களே ஒத்துட்டு முன்னாடி வந்திருப்பாங்கன்னு
சொல்லுவாங்க. நிறைய ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு இந்த இது பண்றாங்க, லா எல்லாம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து இது பார்த்தோன்னா இவங்க மியூசிக் வந்துட்டு இருக்க இருக்க ரொம்பவே ரீச் ஆயிட்டே போகும். ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகவும் இருந்திருப்பாங்க. அடுத்து இவன் வந்துட்டு சொல்லுவான், அந்த கோஎக்ஸிஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு, 30க்கு மேலே வேம்பேர்ஸ்லாம் அவங்களே வந்துட்டு வாலண்டியராக ஒத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாரு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஷிகுவோட அம்மா அப்பா வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி சின்ன வயசுல தான் ஒரு லாஸ்ட்டாக பார்த்துருப்பாரு ஷிகு. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்தே இருந்திருக்க மாட்டாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவங்க அம்மா அப்பா ரிலீஸ் பண்ணிட்டு பார்ப்பாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஹக் பண்ணுவார். அவனுக்கும் ரொம்ப ஃபீலிங்காக போயிடும், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறனால. அவங்க சாரு வந்துட்டு அவங்க அங்கிள் தானே, அவருக்கும் வந்துட்டு அப்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. அடுத்தது பார்த்தோம்னா ஹீரோ ஹீரோயினியும் வந்துட்டு வெளியே அவுட்டிங் தனியாக வந்திருப்பாங்க. அப்போ 2 பேரும் மியூசிக் டூன் போட்டு வாசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். ஹீரோயினியா இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆரஞ்சு மர்பிளேட் ஜாம் எடுத்துட்டு பிரெட்டுக்கு போட்டு கொடுப்பாங்க. ஹீரோயினிக்கு வந்துட்டு அவர் வந்து கப்பல் இருக்க அந்த பிளட்டு கொடுப்பாரு. நாங்கள் 2 பேரும் டேஸ்ட்ல வேணா டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனால் மனசுல எப்பவுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோயினியை கிஸ் பண்ணுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். அவ்வளோதான், இதுதான் எண்டு. Thank you, friends.